தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சரா பதவியேற்றதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் இப்போ ரொம்பவே வைரலாக மாறி இருக்கு. அவர் எதுக்காக இந்த ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியுமே விவாதத்தை தூண்டி இருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாரு. அதாவது கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் எப்படி ஆட்சி அமைக்க போறாரு, இவருக்கெல்லாம் எப்படி ஓட்டுக்கள் வரும் அப்படின்ற விமர்சனங்கள் இருந்துச்சு. வந்த இடப்பிலேயே முதலமைச்சர் பதவியில் அமர்ந்துட்டாரு. ஆனால் வின் பண்ணா கூட இழுபறி நீடிச்சது. எப்பவுமே விஜய் அவர்களுக்கு பிரச்சனை தானா வந்துகிட்டே இருக்கும். அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகுறதுல இருக்கட்டும் சரி, எந்த விஷயமா இருக்கட்டும் சரி, அவருக்கு எல்லாமே உடனே கிடைக்காது. கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையை சந்திச்சு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பேர் இருக்கு. படங்கள் ரிலீஸ் கூட நிறைய படங்கள் தள்ளி போயிருக்கு. அதாவது கிட்ட போய்கிட்டு இருக்கும், கிடைச்சிற மாதிரி இருக்கும், ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனா ரிலீஸ் ஆகாம தள்ளி போகும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஜனநாயகன் படமுமே ரிலீஸ் ஆகாம இன்னைக்கு வரைக்குமே இழுத்தடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல எனக்கு நடிப்பு வேண்டாம்ப்பா, எனக்கு மக்கள் இவ்வளவு நாள் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்காக தான் நான் வரப்போறேன், எனக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு உயரத்தை கொடுத்து என்னை ஒரு பெரிய இடத்துல வச்சிருந்தாங்க, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த பெயர் புகழ் எனக்கு எதுவுமே வேண்டாம், அந்த சம்பளம் கூட எனக்கு வேண்டாம், நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுல இருந்து விலகிட்டு இப்போ முழு நேரமா அரசியலுக்கு வந்துட்டாரு. வந்ததுமே அவரோட சந்திச்ச தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலையுமே அவர் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவரை துரத்தாத பிரச்சனைகளும் கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன பண்ணாலுமே அது ஒரு கான்ட்ரவர்சியா மாறிடும். இல்லைன்னா அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல அவர் 108 தொகுதிகளில் வின் பண்ணி ஒரு மெஜாரிட்டியை வாங்கிக்கிட்டார். அதாவது மற்ற கட்சிகளை விட அதிக தொகுதிகளை வின் பண்ணி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்துட்டாரு. இதுல மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, வந்த உடனேயே ஆட்சி அமைச்சிட்டாரு. ஸோ ஆட்சி அமைச்சதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சியினருமே கழுவி கழுவி ஊத்துனாரு முதலமைச்சர் விஜய். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கழுவி ஊத்துனாரோ அந்த அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வாழ்த்து வாங்கியிருக்காரு. ஸோ மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு வாழ்த்து வாங்கியிருக்காரு. ஒரு சில நிமிடங்களும் பேசியிருக்காரு. குறிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு. அதுக்கப்புறமா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை சந்திச்சாரு, அன்புமணி ராமதாஸ். அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இவர்கள் எல்லாத்தையுமே சந்திச்சு வாழ்த்து பெற்றிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, இதுக்காக இபிஎஸ் இவர் சந்திக்க போகல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒருவேளை சந்திப்பாருப்பா, பிறந்த நாள் அன்னைக்கு போய் சந்திச்சுக்கு பாருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இதுவரைக்கும் அவர் சந்திக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் எல்லாத்தையும் சந்திச்சாரு. இப்போ ஒருவேளை கமலஹாசன் அவர்களை சந்திப்பாரா, ரஜினிகாந்த் அவர்களை சந்திப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்துச்சு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்க போறேன், அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதை நம்பி நிறைய பேர் அவருக்கு ஆதரவா இருந்தாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. நான் இதுவும் வந்துடுறேன், இந்த இப்போ வரேன், நாளைக்கு வரேன், இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு தன்னோட உடல்நலம் காரணம் காட்டி நான் அரசியல் இருந்து பின்வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒதுங்கிட்டாரு. ஸோ இதனால நிறைய பேர் கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சாங்க. ஏன்னா நிறைய பேர் இவங்களுக்காக எஃபெக்ட் போட்டாங்க. ஒரு அரசியலுக்கு வரப்போறாரு, நமக்கு இந்த பதவி இருக்கும், நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம், நம்ம ஒரு பொறுப்புல இருப்போம், நமக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நிறைய பேர் ஆசையா இருந்தாங்க. ஆனா நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கினதுனால நிறைய பேர் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுமே அரசியலுக்கு வந்தாரு. விஜய்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்களுமே அரசியலுக்கு வந்தாரு. அவர் என்ன நினைச்சு வந்தாரோ அவருக்கான விஷயம் கிடைக்கல. பட் இப்போ திமுக கூட்டணியில இருக்காரு, அவருமே எம்பியா ஆயிட்டாரு. அவரோட அரசியல் நகர்வு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு, ஆனா தனிச்சுதான் நிற்பேன், நான் யாருக்கூடையும் கூட்டணிலாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே சந்திச்சாரு. ஸோ சொன்ன மாதிரி ஒரு ஜெயிச்சு காட்டிட்டாரு. ஸோ இந்த நேரத்துல ரஜினிகாந்த் அவர்களை சந்திப்பாரா, கமலஹாசன் அவர்களை சந்திப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே சினிமாக்காரங்க. விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்ததா இப்போ அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவருமே ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரேனாரு, ஆனால் பின்வாங்கிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால ஒரு மரியாதை நிமித்தமாக ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியுமே தகவல் கசிஞ்சுது. பட் ஆனால் அந்த மாதிரி நடக்கவும் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் தான் ஏர்போர்ட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் போயிருக்காங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, சார் விஜய் அவர்கள்
சிஎம் ஆயிட்டாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இவர் சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் போயிட்டாரு. அந்த இடத்துல எதுவுமே பேசிக்க கூட இல்லை, அந்த இடத்துல நின்று கூட பதில் சொல்லலை, அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு சின்ன ஒரு புன்னகையோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு. ஸோ இதுதான் இப்போ வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் ரிப்பீட்டடா வந்து அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காரு, ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு போறாரா, பரவாயில்லப்பா ஆட்சிக்கு வந்துட்டாரு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரா, பார்க்க தானே போறீங்க அப்படின்ற மாதிரி அவரோட டைலாக் சொல்லிட்டு போறாரா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. பட் அந்த ஒரு சிம்பிளா ஒரு புன்னகையோட அந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்டுட்டு அவர் பாட்டு நவுண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த ஒரு நகர்வு அப்படிங்கிறது, விஜய் வந்து எல்லாத்தையும் போய் சந்திச்சு பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் பண்பாடு, அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொன்னா கூட, இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியினருமே மற்ற கட்சியினரை மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டாங்க. நீங்க இதுல ஊழல் பண்ணிருக்கீங்க, நீங்க இதுல ஊழல் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து சரியான ஆட்சி கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய திட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுமே வந்து திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இந்த மற்ற கட்சியினரை வந்து அவ்வளவு விமர்சனம் பண்ணி அவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு வந்து பேசியிருந்தாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த அரசியல் பண்பாடு, அரசியல் நாகரிகம் அப்படின்னு கருதக்கூடிய இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து எல்லாருமே சொல்றாங்க, இது சந்திச்சது வந்து அதுக்கான காரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல மக்களோட மனநிலை என்ன இருக்குன்னா, என்னதான் நடக்குது, அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கீங்க, தேர்தல் முடிஞ்சு இப்ப ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா வேற மாதிரி உங்களோட நகர்வு இருக்குது, எங்களுக்கே குழப்பமா இருக்குது அப்படின்ற நிலைமைக்கு தான் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விஜய் சிஎம் ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேட்ட கேள்விக்கு வந்து எதுவுமே சொல்லாம சின்ன ஒரு புன்னகையோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த ஒரு நேரத்துல அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இவங்க எல்லாரும் எப்படி இருக்க போறாங்க, எதிரியும் புதிரியுமா இருக்க போறாங்களா, இல்லைன்னா சேர்ந்து நல்லாட்சியை கொடுக்க போறாங்களா, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் சொல்லிதான் இந்த தேர்தலை சந்திச்சு மக்களோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்காரு. வரக்கூடிய காலங்களில் அவரோட சொன்ன வாக்குறுதிகளா இருக்கட்டும், வாக்குகளா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல முக்கியமா வந்து என்னன்னா, நான் வந்து சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ சொன்ன மாதிரி ஒரு சில திட்டங்களுக்கு கையெழுத்துமே போட்டுட்டாரு. பார்க்கலாம் வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரம் நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறது தெரியல. அவகாசம் கேட்டிருக்காரு. அதையும் மீறி என்ன நடக்குது, அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு இந்த 2026 வந்து நகர்ந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத.